ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் கலர்ஸ் ரேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு கிருஷ்ணர் ராதை காஸ்டியூம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு 9:30க்குள்ளே அவங்களோட காஸ்டியூமெல்லாம் போட்டுவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட ரெடியாக இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு 5 o'clock வேக்கப் ஆகி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். நைட்டே பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ தான் மீதி. காலையில் நைட்டே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது, அதை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நானும் அதுக்கப்புறமா எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7:30க்குலாம் நான் வந்து ரெடியாகி நான் வந்துட்டேன். அதுக்குள்ளேயே அவங்களும் எந்திரிச்சிட்டு கிட்ஸும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள வந்து கிளப்பி விடணும். ஒரு 9:30க்குள்ளே வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணர் ராதை காஸ்டியூம் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இனி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்குள்ளே கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுற அந்த பழக்கம் வந்து அவ்வளோவா இல்லை. சும்மா எப்பவும் போல் சாமி கும்பிட்றது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் நானும் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறனால அதை ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அவங்களும் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் கண்ணன் காஸ்டியூம் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் ஒரு 15 days வந்து சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை சாமியும் கும்பிட முடியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு மேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக நாங்கள் பூனேயில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பூனை காஸ்டியூம் தான் கிடச்சிச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் ராதையோட ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாவே இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கி அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு அவளுக்கு மேக்கப் பண்ணி விட்டுருந்தேன். பட் அதே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் இவங்களுக்கு பண்ணி விட்றேன். இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு நீட்டாக நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் அதிகமாக மேக்கப்பும் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் வந்துட்டு தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுட்ரு மட்டும் அடித்து பொட்டு வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்மை, பென்சில் அண்ட் லிப்ஸ்டிக் இது மட்டும்தான். வேறு எதுவுமே நான் வந்துட்டு ஆட் பண்ணல. ஜஸ்ட் பவுட்ரு மட்டும் அடிச்சிருந்தேன். மேக்கப் திங்ஸ் வந்து கிட்ஸுக்கு அதிகமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஸோ கொஞ்சம் நேரம் தான் அப்படிங்கிறனால போதும் அதுவே அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
அண்ட் ஃபைனலாக வந்து ராதையும் கண்ணனும் வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்லேருந்தே எப்போ காஸ்ட்யூம் போடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள மாதிரியே அங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு காஸ்ட்யூம் வந்து பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு 9:30 அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டேன். அவ்வளோதான் ஒரு 1 o'clock வரைக்கும் மட்டும்தான் இவங்க ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அவங்கள விட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் வந்து லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் சாப்பிட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏன்னா கிட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அவங்கள மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 1 o'clock போய் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ 1 o'clock ஆகிடுச்சு. நான் போயிட்டு கிட்ஸை கூப்பிட்டு வந்துடணும். ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து அவங்க வந்து விடாமல் மாறி சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன நடந்துச்சு ஸ்கூலில் இப்படி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து கேட்குற வேலை மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால வந்தோடனே சாப்பிட்டாங்கன்னா ஒரு 2 hours வந்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு அவங்க ரொட்டீன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணன் ராதை இன்னும் வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் கடவுளை வேண்டிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரோ அல்லது கண்டிப்பாக எப்போனாலும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கண்டிப்பாக வருவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். அண்ட் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு செய்வாங்க. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டில் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குது. நீங்கள் விடாமுயற்சியோட கடவுளை வேண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நானும் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர், பாய்.